ஹே காய்ஸ் வெல்கம் டு யூடிஐ. இப்போ இந்த வீடியோல நம்ம MySQL எப்படி டவுன்லோட் பண்றது, அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ உங்களோட குரோம் ப்ரௌசர்ல நீங்க MySQL டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க MySQL டவுன்லோட் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கா? இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க MySQL கம்யூனிட்டி ஜிபிஎல் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க எனக்கு MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இப்ப இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த கம்யூனிட்டி டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன், எனக்கு வந்து 232 பிட் இருக்கு. பட் இது வந்து 64 பிட்டுக்கும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்ப இந்த MSI இன்ஸ்டாலர வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இங்க டவுன்லோட் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டவுன்லோட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் வந்து நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோடுன்னு இருக்கா? இப்ப நான் இத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணா எனக்கு இப்ப டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரிங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சூப்பர். இப்ப MySQL நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிருச்சு. சரிங்களா? இப்ப நம்ம அத இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் இதுல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. எஸ்ஸா நோவான்னு கேட்கும். எஸ் குடுத்துருங்க. நான் இத மினிமைஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இப்ப இன்ஸ்டாலர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நம்ப எத எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் வந்து இங்க கஸ்டம் ஆப்ஷன் குடுத்துக்கிறேன். அப்பதான் நம்ப என்னென்ன டவுன்லோட் பண்றோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரியும். சரிங்களா? இப்ப நான் நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதுல நான் வந்து MySQLல சர்வர்ல அந்த சர்வர் 8.0ல எனக்கு இந்த 64 பிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அந்த பாக்ஸுக்கு பாஸ் பண்ணிடுறேன். அதே மாரி இப்ப அப்ளிகேஷன் போயிட்டு அப்ளிகேஷன்ல MySQL ஒர்க் பெஞ்ச்ல எனக்கு இந்த 64 பிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க பாஸ் பண்ணிடுறேன். அதே மாரி எனக்கு ஷெல்லும் வேணும். சரிங்களா? நான் ஷெல்லும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. இப்ப இந்த செட்டப் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப நான் நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். இப்ப நம்ம வந்து எக்ஸிக்யூட் குடுக்கணும். அப்பதான் இந்த 3மே இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? எக்ஸிக்யூட் குடுத்துடுறேன். ஓகே. இப்போ இந்த 3மே நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிருச்சு. சரிங்களா? இப்ப நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஓகே. இப்பயும் நான் வந்து நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஓகே. இது அப்படியே இருக்கட்டும். ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் குடுத்துருங்க. அடுத்து பாஸ்வேர்ட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. ஓகே. அடுத்து நான் நெக்ஸ்ட் குடுத்துட்டு, இப்ப நம்மளோட பாஸ்வேர்ட் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாரியும் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. அதே மாரி மறக்காத மாரியும் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். இது அப்படியே இருக்கட்டும். நான் நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். இதுக்கும் நான் நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் குடுத்தா இது எல்லாமே நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் ஆகும். நான் எக்ஸிக்யூட் குடுத்துடுறேன். இப்போ நான் வந்து ஃபினிஷ் குடுத்துடுறேன். அடுத்து நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். லாஸ்ட்டா ஃபினிஷ் குடுத்துடுறேன். இப்போ நான் ஃபினிஷ் குடுத்தா எனக்கு ஒர்க் பெஞ்சும், ஷெல்லும் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். சரிங்களா? நம்ம ஃபினிஷ் குடுத்துடலாம். இப்ப எனக்கு ஷெல் ஓப்பன் ஆயிருச்சு. இப்ப அடுத்து ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. பாத்தீங்களா? நம்மளுக்கு ஒர்க் பெஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிருச்சு. சரிங்களா? இப்ப நான் இத டபுள் கிளிக் பண்ணி உள்ள போறேன். நீங்க அங்க என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களோ, அதே பாஸ்வேர்ட இங்க எடுத்துட்டு வந்து செட் பண்ணுங்க. அதே மாரி இங்க சேவ் பாஸ்வேர்ட் இன் வாலெட்ன்னு இருக்கா? நீங்க ஒரு வாட்டியும் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் இத டிக் பண்ணிட்டு ஓகே குடுத்துருங்க. ஓகே. இப்ப நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலா வொர்க் பெஞ்ச். சரிங்களா? இப்ப இத பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷெல். சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, சர்வர் வந்து இதுல செட் பண்ண போறோம். சரிங்களா? ஒண்ணும் இல்ல. அது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்க உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு, அதுல சி கோலன் போயிட்டு, இப்போ இங்க புரோகிராம் ஃபைல்ஸ்ன்னு இருக்கா? இந்த புரோகிராம் ஃபைல்ஸ டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணா இங்க உங்களுக்கு MySQL வந்து இருக்கும். சரிங்களா? இதுக்குள்ள போயிட்டு, நீங்க சர்வர் இருக்கா? இந்த சர்வர டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பின் இருக்கும். சரிங்களா?
இப்போ இந்த பின்குள்ள போயிட்டு இந்த லிங்கை, அதாவது இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து நம்மளோட சிஸ்டம்ல என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இங்க இருக்கு பாத்தீங்களா என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ். நான் அதை ஜஸ்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா எனக்கு இப்படிதான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் வந்து இங்க என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கா, நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணா இந்த கீழே சிஸ்டம் வேரியபிள்ஸ் இருக்கா, இதுக்குள்ள பாத்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இங்க இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இது நான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணா எனக்கு இப்படிதான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இப்போ நான் புதுசா ஒன்று ஆட் பண்ண போறேன். சரிங்களா? நீங்க அங்க காப்பி பண்ணிட்டு வந்ததை இங்க அழகா பேஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. அடுத்து ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ நம்மளோட சிஎம்டி இருக்குல்ல, அதாவது கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு MySQL -, வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கரண்ட் MySQL வெர்ஷன் வந்து நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? இப்போ 8.0.39 தான் வெர்ஷன் இருக்கு. சரிங்களா? நீங்க டவுன்லோட் பண்றப்ப என்ன வெர்ஷன் இருக்கோ அது உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் MySQL யூ கொடுக்குறேன். யூனா ஒன்றும் இல்லை, யூசர் நேம். யூசர் நேம் எப்போவுமே ரூட்டாக தான் இருக்கும். சரிங்களா? MySQL பொறுத்த வரைக்கும். அடுத்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்ம MySQLக்குள்ள வந்துட்டோம். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்கே என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 4 டேட்டா பேஸ் இருக்கும். இது 4மே எப்படி சொல்றதுன்னா டிஃபால்ட்டா இருக்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம புதுசா ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள். கிரியேட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் நேம் வந்து என்ன கொடுக்கலாம்? சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கிரியேட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் நேம் வந்து நான் சதீஷ் குமார் டிபி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். எனக்கு வந்து அந்த டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. தெரியுதா? இப்போ நான் வந்து திருப்பி ஷோ டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ உங்களோட அந்த அப்பர் ஏரோ இருக்குல்ல, நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே இதுக்கு ப்ரீவியஸா நீங்க என்ன கமெண்ட் டைப் பண்ணீங்களோ அது உங்களுக்கு காட்டும். இப்போ நான் ஷோ டேட்டா பேசஸ்ல வச்சுக்கிட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 5 டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸும் இப்போ அதில் கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? அவ்வளோதான். நம்ம ஈஸியாகவே MySQL எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டோம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.